அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வத்தனத்திற்கு செல்வதற்காக இருந்தேன். பாபா என்னை வத்தனத்தில் அழைத்தார். வத்தனத்திலே மிக அழகாக காட்சி என்று சொல்லலாம், சூழ்நிலை என்று சொல்லலாம். அது மிகவும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்ததாக இருந்தது. அனைத்து குழந்தைகளையும் பாபா பார்த்து உற்சவம் கொண்டாடி கொண்டிருப்பது போல தோன்றியது. நான் போனதுமே பாபா இரு கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டார். பிறகு பாபாவினுடைய கரங்களிலே ராக்கி இருந்தது. பிறகு சில நொடிகள் திருஷ்டியை பெற்றுக்கொண்டு, பாபா நான் தங்களுக்காக கூட சாந்திவனத்திலிருந்து ராக்கியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றேன். அத்துடன் உங்களுடன் யாரெல்லாம் நம்முடைய தாதிகள் இருக்கின்றார்கள், விசேஷமாக அந்த தாதிஜி அவர்கள் அனைவருக்காகவும் நான் போகை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். பிறகு சில நொடிகளுக்கு பிறகு நான் பார்க்கிறேன், நம்ம தாதிஜிகள் அனைவரும் வதனத்துல தோன்றினார்கள். தாதிகள் அனைவரும் தோன்றிய பிறகு அங்க நிறைய குழந்தைகளும் சேர்ந்தார்கள். பிறகு பாபா அனைவருக்கும் சதா அப்படி அனுபவம் செய்யுங்கள், பாபாவினுடைய கரங்களிலே பாபாவினுடைய ராக்கி ரக்ஷா எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள் என்றார். தாதிகள் இருந்தார்கள், அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அனைவரும் ஃபரிஷ்தா ரூபத்தில் தோன்றினார்கள். அனைவரும் சேர்ந்து ராக்கி உற்சவம் கொண்டாடுவது போல தோன்றியது. நான் தாதிகளிடம் இருந்தெல்லாம் திருஷ்டி பெற்று கொண்டிருந்தேன். தாதி மிக அன்போடு என்னை அணைத்து கொண்டார். பிறகு நான் அங்க முன்னி பெகனையும் இமர்ஜ் செய்தேன். தாதி மிகவும் சரளமாக நல்ல உற்சாகத்துடன் உங்களுடன் இருந்து கொண்டு யஜ்யத்தை குறித்து கற்றுக்கொண்டாரோ அதன் ஆதாரத்துல அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றேன். பிறகு தாதி முன்னி பெகனையும் அணைத்து கொண்டார். சில நொடிகளுக்கு பிறகு பாபா கூறினார், அட்வான்ஸ் பார்ட்டி முழு ஈஸ்வரிய பரிவாரம் பாரதவாசிகள் மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள அனைவரும் ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்தவர்கள். அனைவருக்கும் பாபா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பிறகு பாபா இரு கரங்களால் அனைவரையும் அணைத்து கொண்டு ராக்கியையும் கட்டினார். பிறகு சில நொடிகள் பாபா எங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு நீங்கள் அனைவரும் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். நீங்க ராக்கி கட்டினீங்க, நாங்களும் அதே தான் செய்ய போறோம்னு நானும் சொன்னேன். இன்று முழு உலகத்தில் உள்ளவர்கள் பவித்திரதா மேலும் பிரேமை மிகவும் அவசியமாக உள்ளது. ஏனென்றால் இன்று வாயு மண்டலம் முழு உலகத்திலும் துக்கம், அசாந்தி, பிரச்சனைகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாமே நிறைந்திருக்கிறது. அமைதி இழந்து இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ரக்ஷா பந்தன் நன்னாளில் சுத்தம், பவித்திரமான சுத்த பிரேமை என்ற வைப்ரேஷன்ஸை அனைவருக்கும் அனுப்புங்கள் என்றார். ஹிம்சையில எல்லாரும் விகாரத்துல மூழ்கி இருக்கிறார்கள். ஆனாலும் சில ஆத்மாக்கள் ஹிம்சையின் காரணத்தினால
ஹிம்சை அதிகரிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மெஜாரிட்டியாக உள்ளவர்கள் இன்று விசேஷமாக பார்க்கும் பொழுது அவரவர் தனக்குள்ள ஒரு சாதனாக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். போஜனமும் சுத்தமா இருக்கணும், வாத்தாவரணமும் சுத்தமா இருக்கணுங்கிறதுல கவனம் செலுத்துகிறார்கள். சிலர் நிறைய பேர் சைலன்ஸ் ரிட்ரீட் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சாதனங்கள் அவரவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய சங்கல்பம் அவர் வரைக்கும் போய் சேர்ந்தால் அவர்களுக்கும் அந்த பிராப்தியின் அனுபவம் ஏற்படும். கொஞ்சம் பேரை மட்டும் பார்க்காதீங்க. பாபா சொன்னார், அந்த ஆத்மாக்களையும் பாருங்க. யாரு இம்சைக்கு நிமித்தமா இருக்காங்க, அவங்க நிமித்தமாக வேண்டி இருக்கிறதோ அவர்களுக்கு கூட பவித்திரத்தாவினோட சக்தி, பவித்திரத்தாவினோட சங்கல்பம், பிரேமையினுடைய சங்கல்பம் பாபாவோட நினைவில் அவர்களுக்கும் சென்றடைய செய்யுங்கள் என்றார். விஸ்வ சேவா மிக அவசியமாக உள்ளது என்றார். ஈஸ்வரிய பரிவாரத்திலும் கூட பவித்திரத்தா, எல்லாரும் அந்த பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கீங்க. ஆனா பவித்திரத்தாவினுடைய பலம், பவித்திரத்தாவினுடைய சீத்தலம், பவித்திரத்தாவினுடைய ஒரு இனிமை, அந்த ஆன்மீகம், அந்த ஒரு சூழ்நிலையை வாயுமண்டலத்தை நம்ம இன்னும் மென்மேலும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பவித்திரத்தா தான் ஒரு சக்தி. அந்த சக்தி உங்களிடம் இருக்கிறது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் அந்த சக்திகளை நீங்கள் வீணாக்கி கொள்கிறீர்கள். அந்த பவித்திரத்தாவோட சக்தியால இச்சமயம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆத்மா வரை எண்ணம் சொல் செயலால இந்த நற்செய்தியை அனுப்ப வேண்டும். அதுக்காக சில குறைகள் உள்ளன என்றார். அதுக்காக பாபா இன்று விஸ்வ கல்யாணத்திற்காக, விஸ்வ சேவைக்காக பவித்திரத்தாவினோட சக்தியை தன்னுடைய சீதள சுபாவம், பிரேம சுபாவத்தால அனைவருக்கும் அஞ்சலி கொடுங்கள். பிறகு இந்த சேவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நல்ல விதத்தில் செய்ய வேண்டும், அவசியமாகும் என்றார். உங்களோட காரியமும் முடிவடைய வேண்டும். மற்றொரு புறம் விநாச காரியமும் ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் தயாராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த பக்கம் இந்த பவித்திரத்தாவோட சக்தியை எந்த ஒரு சங்கல்ப ரூபத்துல கூட வீணாக்க கூடாது. சக்தி வீணாகி விடுகிறது. அதனால சித்தி அடைய வேண்டும். அதுக்காக தாமதமாகி விடுகிறது. அதனால பாபா ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் புருஷார்த்தம் சேவைக்காகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அத்துடன் பாபா ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் கூட பாபா செய்யறாரு. அன்பா சொல்றாரு, குழந்தைகளே இப்ப வீணாக்காதீங்க. உங்களுடைய சங்கல்பத்தை, சொல்லை, சமயத்தை எதுவுமே வீணாக்காதீங்க. உங்களுடைய தியாகம், தபஸ்யா சம்பன்னமும் ஆகும், விஸ்வ சேவையும் நடைபெறும் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு பாபா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப அன்பா அனைவருக்கும் ஒரே மாதிரி ராக்கி கட்டினார். அதுல எழுத்துக்கள்ல தான் எழுதியிருந்த எழுத்துக்கள்ல தான் வித்தியாசம் இருந்தது. எல்லாருக்கும் ராக்கி ஒன்று போலதான் இருந்தது. அந்த பவித்திரத்தாவுடைய குணம் என்னவென்றால் அத பாபா காட்டினார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இவ்வாறு ராக்கி கொண்டாடி விட்டு தாதிகளோட பாபாவோட கொண்டாடி விட்டு எல்லாரும் அன்புல மூழ்கி இருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகா நல்ல அற்புதமான ஒரு அனுபவம் வதனத்துல கிடைத்தது. உங்கள் அனைவருக்காகவும் பாபா அன்பு நினைவுகளையும் கொடுத்தார், நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ஓம் சாந்தி.